بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஷாபானுடைய மாதத்தில் இருக்கிறோம். ஷாபான் என்பது இஸ்லாமிய மாதங்களில் 8வது மாதம், ரமதானுக்கு முந்தைய மாதமாகும். இந்த ஷாபானில் ஒரு விசேஷமான அமலை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துள்ளார்கள். அதுதான் நோன்பு என்ற அந்த விசேஷமான வணக்கமாகும். இது தவிர வேற விசேஷமான வணக்கங்கள் செய்ததாக எந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்களையும் நாங்கள் காண கிடைக்கவில்லை. இதன் அடிப்படையிலே புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ما رأيت رسول الله صلى الله عليه وسلم استكمل صيام شهر إلا رمضان. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் முழுக்க நோன்பு நோற்றது போன்று எந்த மாதத்திலும் நோன்பு நோற்றதாக நான் காணவில்லை என்றும், وَمَا رَأَيْتُ أَكْثَرَ صِيَامًا مِنْهُمْ فِي شَعْبَانَ ஷாபானிலே அதிகமாக நோன்பு நோற்றது போன்று வேற எந்த மாதங்களிலும் நோன்பு நோற்றதாக நான் காணவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அதுவும் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், லம் யகுனின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் يصوم شهرا أكثر من شعبان فإنه كان يصوم شعبان كله. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானிலே அதிகமாக நோன்பு நோற்றது போன்று வேற எந்த மாதங்களில் நோன்பு நோக்கவில்லை. அதே போன்று அவர்கள் فإنه كان يصوم شعبان كله ஷாபான் மாதத்திலே அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே அதிகமாக நோன்பு நோட்டார்கள் என்பதற்குரிய காரணத்தையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நாள் உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், லம் அரக தசூமு மின் ஷஹ்ரி மின் ஷுஹூரி மா தசூமு மின் ஷஅபான். யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஷஅபானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பது போன்று வேற எந்த மாதங்களில் நோட்பதாக நான் காணவில்லை என்று, ஏன் அவ்வாறு இந்த ஷாபானிலே அதிகமாக நீங்கள் நோன்பு நோக்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதிலளித்தார்கள், ذَلِكَ شَهْرٌ يَغْفُلُ النَّاسُ عَنْهُ بَيْنَ رَجَبٍ وَرَمَضَانَ. உசாமாவே, ரமலானுக்கும் ரஜபுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஷாபான் மாதம். அந்த மாதத்திலே மனிதர்கள் அதிகமாக நன்மை செய்வதை விட்டும் பொதுபோக்காக இருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, وَهُوَ شَهْرٌ تُرْفَعُ فِيهِ الْأَعْمَالُ إِلَى رَبِّ الْعَالَمِينَ. இந்த ஷஅபான் மாதம் இருக்கிறதே, இந்த மாதத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்கள், ஒரு வருடம் பூராக ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது. فَأُحِبُّ أَن يُرْفَعَ عَمَلِي وَأَنَا صَائِمٌ. எனவே நான் நோன்பு நோற்ற நிலையிலே என்னுடைய அமல்களும் அல்லாஹ்விடத்திலே இந்த மாதத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியதாக உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸுக்கு அறிஞர்கள் விளக்கம் கூறுகின்ற பொழுதோ, ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது.
உயர்த்தப்படுகிறது. அதே போன்று ஒவ்வொரு கிழமையும் உயர்த்தப்படுகிறது, ஒவ்வொரு வருடமும் உயர்த்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அந்த ஒவ்வொரு வருடமும் உயர்த்தப்படக்கூடிய மாதம்தான், ஒவ்வொரு வருடத்தினுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம்தான் இந்த ஷாபானுடைய மாதம் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்றுதான் சகோதரர்களே, இந்த ஷாபான் மாதத்திலே அதிகமான மக்கள் பொதுபோக்காக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், எல்லோருடைய எண்ணத்திலும் ரமலான் வருகிறது, ரமலானிலே நாங்கள் கூடுதலாக அமல் செய்வோம், இந்த மாதத்தில் கொஞ்சம் நாங்கள் ரெஸ்ட் எடுப்போம், அல்லது இதில் நாங்கள் செய்கிறதை எல்லாம் செய்வோம், ரமலானில் நாங்கள் தௌபா செய்து நாங்கள் நன்மை எல்லாம் செய்து விடுவோம் என்று இந்த மாதத்தை பொதுபோக்காக எடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகமான மனிதர்கள் நன்மை செய்வதை விட்டு இந்த மாதத்திலே பொதுபோக்காக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதே போன்றுதான் இந்த மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் செய்த அந்த அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிறது. அந்த உயர்த்தப்படக்கூடிய மாதம்தான் இந்த ஷாபான் மாதம். இந்த ஷாபான் மாதத்திலே எந்த நாளிலே உயர்த்தப்படும் என்று அந்த நாளை குறிப்பிட்டு எந்த ஹதீஸும் எங்களுக்கு வரவில்லை. ஆனால் அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த ஷாபான் மாதம் முழுக்க ஒரு மனிதன் செய்த அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது. அதுவும் பகல் பொழுதில் தான் அது உயர்த்தப்படுகிறது. அதனாலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்பதை, அதிகமாக நோன்பு நோட்பதை தெரிவு செய்தார்கள் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவே தான் இந்த ஷாபான் மாதத்திலே எங்களுக்கு விசேஷமான ஒரு அமல் இருக்கும் என்று சொன்னால், அதிகமாக நாங்கள் நோன்பு நோட்புதான் தவிர வேறு எந்த அமல்களும் எங்களுக்கு விசேஷம் என்று எந்த ஹதீஸிலும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் வலிமையாக செய்யக்கூடிய அவருடைய அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். உதாரணமாக, வலிமையாக குர்ஆன் ஓதார்னு சொன்னால், இந்த மாதத்திலே அவர் அந்த குர்ஆனை ஓதுதலை அதிகப்படுத்தலாம். அதே போன்று தஹஜ்ஜுடைய தொழுகைகள், ஐங்கால தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள், இப்படியான வலிமையான அந்த அமல்களை அவர் கூடுதலாக கவனம் எடுத்து இந்த மாதத்திலே செய்யலாம். ஏனென்று சொன்னால், அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு மாதம். நாங்கள் நல்லமல்கள் செய்தவர்களாக இருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் எங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது, மிகவும் சிறந்ததாக இருக்கும். எனவே இந்த மாதத்திலே கூடுதலாக நோன்பு பிடிப்பதற்கும் அமல்கள் செய்வதற்கும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.